ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவல் கொழுக்கட்டை செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான் செய்யப்படுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தின்னவளோ இல்லை கெட்டியான அவளோ எடுத்துக்கலாம். நான் தின்னவள் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு எடுக்கலாம். நல்லா அலம்பியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளார வெங்காயம், அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். கேரட் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. தேங்காய். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், உதிரி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிச்சிட்டு அப்படியே உருட்டி அவல் கொழுக்கட்டையாக நம்ம ஸ்டீம் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். பீன்ஸு, பன்னீர் அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நாம் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வேணா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. நல்லா கொழுக்கட்டை மாதிரி இப்படி கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஸ்டீமில் வச்சு எடுத்துடலாம். உருட்டி வச்சோம்ல, இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வாழை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஆயில் தடவி எடுத்துக்கோங்க, ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுருவோம். சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆரட்டம் எடுக்கலாம். இதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈவினிங் டிஃபனாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிரச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு, எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது.